குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் டீன்ஸ். இது பாத்தீங்கன்னா ஆர் பார்த்திபன் அவர்கள் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி அவரும் ஒரு தயாரிப்பாளராக களமிறங்கி இருக்க படம் தான் இந்த படம். இந்தியன் 2க்கு எதிராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. உங்க நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 12 குழந்தைகள் புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. பிளஸ் இன்னொருத்தரும் புதுமுகமா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திபனும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அபார்ட்மெண்ட்ல 12 ஸ்டூடெண்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒரே அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கக்கூடியவங்க, ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் போறது சில டைம்ல போர் அடிக்குது. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட பாட்டி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி அங்க இருந்து கிளம்பி போறாங்க. வெளியில ஸ்கூலை கட்டடிச்சிட்டு வராங்க. வெளியில அங்க ஒருத்தர் இருக்காரு. இன்னொருத்தரையும் சேர்த்து கூட்டிட்டு 13 பேரா போறாங்க. போகும்போது அந்த கிராமத்துக்கு போகும்போது பஸ் ஸ்ட்ரைக் நடக்குது. அதுக்கப்புறமா அந்த பாட்டி வீட்டுக்கு இவங்க சேஃபா போனாங்களா இல்லையா, போகும்போது ஒவ்வொருத்தரா காணாம போறாங்க. காணாம போனவங்க என்ன ஆனாங்க, பார்த்திபன் இந்த கதையில என்ன பண்ணாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த டீன்ஸ் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டி இமான் அவருடைய பாடல்கள் இசையும் பின்னணி இசையும் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர், அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட ஒரு படம். ஆனா பகல்ல ஒரு அமானுஷ்யத்தை பார்த்திபன் அவர்கள் காமிச்சிருக்கிறது ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்த்திபன் அவர் வரக்கூடிய காட்சிகள், இந்த குழந்தைகள் பண்ணக்கூடிய சேட்டைகள், இந்த குழந்தைகள் எல்லாம் காணாம போனதை யாரு கடத்தினது, இதுக்கெல்லாம் விடை சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு காத்திருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் தொய்வு ஏற்படுத்துற மாதிரி இருந்தா கூட செகண்ட் ஹாப் பாத்தீங்கன்னா டக்குன்னு போய் முடிச்சிருச்சு. கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஓவராலா பார்க்கும்போது இந்த டீன்ஸ் திரைப்படம் பாத்தீங்கன்னா டீனேஜ் பசங்களுக்கு மட்டும் இல்லாம ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல படமா இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு படத்தோட திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.